பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளில் 126ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இந்த நாளில் ஆமென், சீயோனின் சிறையிருப்பு, தெய்வ பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்படுகிற நேரங்கள், சத்துருவினால் சிறைப்படுத்தப்பட்ட நேரங்கள், எதையும் செய்ய விடாதபடி, விரும்பினதை செய்ய விடாத, விரும்பினபடி நடக்க விடாத, விரும்பினபடி ஜெபிக்க விடாத, விரும்பினபடி வேதத்தை தியானிக்க விடாத சிறையிருப்பில் கடந்து போகிறாயோ, இந்த காலை வேளையில் என் தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய பெருமூச்சை காண்கிற தேவன், இஸ்ரவேல் பட்ட அந்த வேதனையை கண்டு இறங்கி வந்து அவர்களை விடுவித்த தேவன் இந்த காலை வேளையில் உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சிறையிருப்பு மாறும். உன் துக்கப்படுகிற உன்னால் விரும்பினபடி தேவனை துதிக்க ஆராதிக்க தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாதபடி இருக்கிற அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி போட போகிறார். கர்த்தர் மாற்றி போட போகிறார். கர்த்தர் மாற்றும் போது பல நேரம் ஏன் சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறோம் என்றால், நாம் எதிர்பாராத விதத்தில், நாம் நினையாத நேரத்தில் இந்த அற்புத கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது சொப்பனம் போல தான் தோன்றும். ஹல்லேலூயா. காரணம், இந்த நாள் இது நடக்கும் என்று நம்பிக்கை அற்றவர்களாயிருந்திருப்போம், சோர்ந்து போய் இருந்திருப்போம். ஆனாலும் நம்முடைய ஏக்கத்தை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், ஏற்றவேளையில் சிறையிருப்பை நீக்கி நம்முடைய தாகத்துக்கு ஜீவ தண்ணீரை தந்தது போல இந்த காலை வேளையிலும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் நம்முடைய சிறையிருப்பை நீக்கி நம்மை விடுதலையாக்கி, விடுதலையோடு கர்த்தரை துதிக்க, விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, விடுதலையோடு தேவநாமத்தை மகிமைப்படுத்த பரலோகம் இந்த காலை வேளையிலும் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்தவர் உன்னுடைய வாழ்விலும் இதே அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஆளுகையுள்ள கர்த்தர் அவர். ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுப்போம். என்னுடைய துக்கமும் ஒரு நாள், என்னுடைய பிரச்சனைகளும் ஒரு நாள், என்னுடைய அடிமைத்தன நுகமும் ஒரு நாள் நிச்சயம் கர்த்தர் உடைத்தறிவார், என்னை விடுதலையாக்குவார் என்று நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. ஆண்டவரே, சொப்பனம் காண்கிறது போல ஒரு அனுபவம், எதிர்பாராத நேரங்களில் நீர் செய்கிற அற்புத கிரியைகளுக்காய் ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்தின் விண்ணப்பத்தை, ஏக்கத்தை காண்கிற தேவன், அற்புதம் செய்து ஆண்டவரே, நினையா நேரத்தில் பலத்த கிரிகளை செய்து நம்முடைய பிள்ளைகளை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், அடிமைத்தன நுகங்களிலிருந்தும் விடுதலையாக்க போகிறதற்காக நன்றி. இஸ்ரவேலை விடுவித்தவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விடுதலையாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிறையிருப்பு மாறும்போது சொப்பனம் காண்கிறது போல ஒரு அனுபவத்தில். God bless you. Praise the Lord.